விசுவாசத்தினாலே தேவ பிள்ளைகளே எத்தனை ஆசீர்வாதங்கள் வேதத்தில் உங்களுக்கு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா, விசுவாசம் உள்ளவர்களை தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாராம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வேத வசனத்தை வாசித்து பார்த்தால், அந்த வேத வசனத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இந்த வசனத்திலே பார்க்கும்போது விசுவாசத்தினாலே அவருடைய புத்திரர்களாய் நாம் வளருவோம். பிள்ளைக்கும் புத்திரருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பிள்ளை சிறு பிள்ளை, அதற்கு பிற்பாடு வளர்ந்து வரக்கூடிய நிலைமை புத்திரர். தேவ பிள்ளை அது மாத்திரமல்ல, மார்க் 16:16 வாசித்து பார்த்தால், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்ப்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த ஞானஸ்நானத்தை ஒரு தேவ பிள்ளை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானம் திறக்கப்பட்டு இவர் என்னுடைய நேசகுமாரன் நேசகுமாரத்தி என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நீங்கள் பிள்ளைகளாய் மாற்றி வருகிற ஒரு நிலைமை. அதற்கடுத்து கலாத்தியிலே வாசித்தோமே புத்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. ஞானஸ்நானம் பெறும்போது நேச பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா.